அது ராமாயணத்தில் பெரிய ஆச்சரியம். கதாநாயகன்கள் அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எதிர்மறை பாத்திரமாக இருப்பாங்க பாருங்க. வாலி தான் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சண்டை வந்துடும். சுக்ரீவன் தான் அண்ணனை கொல்றதுக்கு ராமனையே கூட்டு வருவார். அவரும் மறைஞ்சிருந்து அம்பு எய்திருவார். சாக போகிறதுக்கு முன்னாடி வாலி ராமன் கிட்ட சொல்லுவார், இந்த பார் ராமா, என் தம்பி ஒரு அவசர புத்திக்காரன், என்னத்தையாவது கூறுகட்டத்தனமாக பண்ணிடுவான், அப்படி ஏதாவது பண்ணிட்டான்னா அவனை மன்னிச்சிரு, என் மேலே விட்ட அம்பை என் தம்பி மேல் எய்து விடாதே என்று சாவதற்கு முன்னால் வாலி வரம் வாங்கி கொண்டு இறந்தான் என்றால் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை நாம் பார்த்துருக்குறோம். அதையும் விட இன்னும் வாங்க, ராவணன், அவன் வில்லன் தானங்க அந்த படத்தில். நம்ம அந்த கதையில் வில்லனாக இருக்கிற ராவணனுக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. ஒரு தம்பி நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், அதனால ராமன் கூட போய் சேர்ந்துடுறார். இன்னொரு தம்பி கும்பகர்ணன், போர்க்களத்தில் அண்ணனுக்காக நிற்கிறார். இப்போ 2 தம்பிகளும் எதிரெதிர நிற்கிறாங்க. வீடனன் போய் கூப்பிட்றான், அண்ணே நீ நல்லவன், நீ எந்த தப்பும் செய்யாதவன், என்ன கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த பக்கம் வந்துருண்ணே, அண்ணனை காலி பண்ணிட்டு இந்த அரசாங்கத்தை ராமன் எனக்கு தருவான், இந்த இலங்கை சாம்ராஜ்யத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ வந்துரு. வீடனன் கூப்பிடும்போது கும்பகர்ணன் போயிருக்கலாம் இல்லையா? இல்லைனா நீ ரொம்ப விவரமான ஆளுடா, விவரமாக அங்கே போய் பிழைச்சிக்கிட்டேன்னு திட்டக்கூட செஞ்சுருக்கலாம் இல்லையா? சொல்ல, டேய் உனக்கு அது சரி, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ ரொம்ப தூய்மையானவன், நீ ராமன் கூட இரு, அண்ணனுக்குன்னு ஒருத்தன் வேணும்லடா, அவன் கெட்டவனாக இருந்தாலும் தன் பக்கம் ஒரு தம்பியாவது இருந்தான் என்று அவனுக்கு ஒரு ஆறுதலுக்கு ஆள் வேணும் இல்லையா? நான் ராவணனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்க்க நான் சாகிறேன், எங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைப்பதற்கு தம்பியாகிய நீ ஒருவனாவது இந்த இலங்கையில் மிச்சம் இரு என்று கும்பகர்ணன் என்கின்ற ஒரு அண்ணன் சொன்னான் என்றால் எப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நாள் ஒரு சகோதர பாசம் இருக்கிறது. குந்தவை நாச்சியார் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல, திரிசா தான் குந்தவை நாச்சியார். ஆமாம், அருண்மொழிவர்மன் யாரு? ஜெயம் ரவி. ஓகேவா? குந்தவை நாச்சியார் ஜெயம் ரவிட்ட சொல்கிறாங்க, ராஜராஜ சோழன்கிட்ட சொல்கிறாங்க, டே தம்பி, நீ எத்தனையோ நாடுகளை அடிமைப்படுத்தலாம், எவ்வளவோ பொற்காசுகள் சேர்க்கலாம், உனக்கென்று எத்தனையோ அரண்மனை இருக்கலாம், ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் இது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் பெருவுடையாருக்கு ஒரு ஆலயம் எழுப்பினால் அது காலத்தை கடந்து உன்னுடைய புகழை நிலைநாட்டும் என்று அக்கா சொல்லி தம்பி கட்டியது தான் இந்த தஞ்சை பெரிய கோயில். நீங்க அந்த கல்வெட்டில் பாருங்க, 18,000 களஞ்சி வெள்ளியும் 10,000 களஞ்சி தங்கமும் அக்கா தம்பிக்கு கொடுத்து இந்த கோயிலை கட்ட சொல்லி இருக்கிறார்கள். அதனால தான் நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் என்று கல்வெட்டிலே ராஜராஜ சோழன் பதிவு செய்திருக்கிறான். என்றால் ஒரு நல்ல அக்கா தன் தம்பியின் புகழை காலம் கடந்தும் நிலைக்க செய்வாள் என்பதற்கு இந்த மண்ணில் பிறந்த ஒரு அக்கா நிரூபித்திருக்கிறார். அப்ப இந்த மண்ணில் பிறந்த பெண்கள்